பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவரே நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அவரே நம்முடைய பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய தலைமுறைகளின் தேவனாயும் இருப்பார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். சவுல் தன்னுடைய வீட்டின் கழுதைகளை காணாமல் கழுதைகளை தேடிக்கொண்டிருந்தான். அப்போது அந்த இடத்திலே ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறானா என்று விசாரித்து சாமுவேலிடத்திலே வந்து சேர்ந்தான். சாமுவேல் கழுதை அகப்பட்டது என்று வெளிப்படுத்துகிறது பார்க்கிறோம். ஆனால் சகல இஸ்ரவேலும் உன்னையல்லவா நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போது இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் கேட்டபடியினாலே தேவனும் அவர்களுக்கு ராஜாவை கொடுக்க சித்தமாயிருந்தார். அப்படி ஆண்டவர் சாமுவேலிடத்திலே பேசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சொல்லி வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் சவுலை சாமுவேல் அழைத்தான் என்று பார்க்கிறோம். சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக அங்கே புறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த பட்டணத்தின் கடைசியில் வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்று சொன்னதாக பார்க்கிறோம். அப்படியே வேலைக்காரன் நடந்து போனான். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்திலே சொன்னார். 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொன்னதை பார்க்க, தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் விட்டு அவனை முத்தம் செய்து அவனை ஆண்டவருடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவன். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அதற்கான அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். வேதத்திலே பரிசுத்தவான்கள் பக்தர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை கொண்டு அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சிம்சோனை அனுப்பினார். அவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கான பேர்களை கொண்டு போட்டான். எவ்வளவு பயங்கரமான காரியங்களை கர்த்தர் அங்கே அவனை கொண்டு செய்தார் என்று பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடார வேலையை செய்யும்படி ஆண்டவர் பெசலேயேலை தம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரத்தினங்களிலும் அவன் முத்திரை வெட்டாக வெட்டக்கூடிய கிருபைகளை ஞானத்தை அறிவு அவனுக்கு கொடுத்து, மாத்திரமல்ல அவன் யூகித்து செய்வதெல்லாம் பரலோகத்தின் தேவனுக்கு ஏற்றதாயிருந்தது, பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததாயிருந்தது. அந்த அளவுக்கு தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். சவுலையும் அவ்விதமாக ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படியாக சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினது வேலைக்காரனுக்கு தெரியாது, சவுலுக்கு மாத்திரம் தெரியும். சவுல் வீட்டிற்கு போன உடனே அவனுடைய தகப்பனுடைய சிறிய தகப்பன் கேட்கிறான் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றால், ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவையுள்ளவர்களுக்கு தேவையுள்ள காரியங்களை அறிவித்து ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியங்களை நம்முடைய மனதில் வைத்து ஜெபித்து
அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆம், சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். கழுதைகளை தேடி சென்றவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரிடத்தில் இந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை, விசேஷித்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக நாம் பிரயோஜனப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்பாரும் பலப்படுத்தும். அன்றைக்கு சாமுவேலை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளையும் விசேஷமாய் அபிஷேகம் பண்ணி இவர்களை ஆண்டவரே உமக்கென்று பிரயோஜனப்படுத்தும்படியா ஜபிக்கிறோம். பலப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.